everyone, welcome to Divya's Digital Diary. இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் போயிட்டு இருக்கு. ஃபேஸ்லயே ஒரு ஃபெஸ்டிவ் க்ளோ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா ஷாப்பிங், ஹவுஸ் கிளீனிங், பலகாரம் செய்யறது அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்கும். நானும் பாத்தீங்கன்னா செம்ம பிஸியா இருக்கேங்க. ஃபேஷியல் பண்ணணும்னு ஆசை தான், ஆனா பார்லர் போய் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ வீட்லயே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல இருந்து VLCCயோட கோல்டு ஃபேஷியல் கிட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் VLCCயோட கோல்டு ஃபேஷியல் கிட். ஒரு கிட்டில் 2 தடவை தாராளமாக ஃபேஷியல் பண்ண முடியும். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பேக்கோட பின்னாடி எந்த ஆர்டரில் ஃபேஷியல் பண்ணணும், ஒரு ஸ்டெப்பில் என்ன கீ இன்க்ரீடியன்ட், அது பண்ணுறனால என்ன பலன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட MRP பார்த்தீங்கன்னா 359 ருபீஸ். நாங்கள் வந்து 220 ருபீஸ்க்கு வாங்கினோம். சம்டைம்ஸ் சேலில் 180 இருக்கும். ஸோ அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ என்ன ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஷியலோட 6 ஸ்டெப்ஸுக்கு தேவையான 6 டியூப்ஸும் இங்கே இருக்குது. ஒரு டியூப்லையும் எந்த ஸ்டெப் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த டியூபுக்கு பின்னாடி அந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ஆக்னே எல்லாம் வராது, அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கிடையாது. அதனால் டேரெக்டாக ஃபேஸில் போட்டுட்டேன். உங்களுக்கு ஆக்னே வரும், சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது அலர்ஜி வந்து ஃபெஸ்டிவ் சீசன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours நம்ம ஃபேஸில் சோப் எதுவும் போடக்கூடாது. ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஃபேஷியலோட கம்ப்ளீட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். ஒரு நல்ல க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை தீபாவளிக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பலன்னு இருக்கலாம். ஃபேஷியலுக்கு முன்னாடி முகம் இப்படி தான் இருக்குது. ஃபேஷியலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முகம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி முகத்தில் முடி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்கு ஹெட் பேண்டும் போட்டாச்சு. இனி வந்து ஃபேஷியல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காம்ஃப்ரே கிளென்சர் கம் டோனர். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் அலசிடலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்க டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் போர்ஸ் இருந்ததுன்னா மினிமைஸ் பண்ணுறதுக்கு, பேசிக்கலி ஸ்கின்னை வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபேஷியலோட எல்லா ஸ்டெப்புமே 4 times ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கடகடன்னு வேகமாக ரோபாட்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து முகத்துலையும் கழுத்துலையும் போட்டு ஒரு 2-3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு மாய்ஸ்ட் காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து கோல்டு ஸ்க்ரப். இதை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸில் ஒரு 5 to 6 minutes மசாஜ் பண்ணணும். வந்து லைட்டாக ஈரமாக இருந்ததுன்னா ஸ்க்ரப் பண்ணுறது ஈஸி. நான் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணேன். பண்ணும்போது முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபோர்ஹெட்டு, மவுத்தோட கார்னர்ஸ், சின்னு, நோஸோட சைட்ஸு, அப்புறம் கழுத்தோட பின்னாடி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா 24 karat கோல்ட் நேச்சுரல் ஸ்க்ரப்பிங் பீட்ஸ் எல்லாம் இருக்கான். இந்த ஸ்க்ரப் வந்து ஸ்கின்னை ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டீடாக்ஸிஃபை பண்ணி போர்சிலன் மாதிரி ஸ்மூத்தான ஸ்கின் கொடுக்குமா. ஸோ அப்படி தான் பேக்கில் போட்டிருக்காங்க. இப்போ முகத்தை தண்ணி வச்சு கழுவிட்டு வந்துடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து கோல்டு ஜெல். இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அது ஸ்கின்ல ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ணணும். இந்த ஜெல்ல 24 karat கோல்டு அண்ட் ஆலன்டாயினோட நன்மைகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆலன்டாயின் வந்து ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுற ஒரு காம்பவுண்ட். அது ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்கின்னை ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அப்புறம் செல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அதை ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆலன்டாயினோட நன்மைகள்லாம் இந்த ஜெல்ல கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணுறனால செல் ரெனியூவல் எல்லாம் துரிதப்படுத்தி முகத்துக்கு ஒரு யூத்ஃபுல் க்ளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஜெல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் போகலாம். 4th ஸ்டெப் வந்து கோல்டு க்ரீம். இதை கொஞ்சமாக கையில் எடுத்து முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணலாம். இந்த க்ரீமில் வந்து 24 karat கோல்டு அண்ட் காம்ஃப்ரே எக்ஸ்ட்ராக்ட் இருக்கான். அதனால் ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணி ஒரு நல்ல ஷைன் அண்ட் க்ளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ நான் 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுறது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, அப்பப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே எடிட் பண்ணும்போது எதை கட் பண்ணுறது எதை விடுறது அப்படிங்கிறது தெரியல. அதனால இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. இதுக்கப்புறம் வெறும் தண்ணி போட்டு முகத்தை கழுவிக்கலாம். நான் வந்து ஒரு மாய்ஸ்ட் காட்டன் வச்சு அந்த க்ரீமெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டெப் 5 கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க். இதை கொஞ்சமாக எடுத்து முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாஸ்க் தான் மற்ற ப்ராடக்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக செலவாச்சு. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக அப்ளை பண்ணோம், ஏன்னா இது டக்குன்னு ட்ரை ஆகிடுது. அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்னிங் சென்சேஷனும் இருந்துச்சு. இதில் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. நான் அது பீல் ஆஃப் மாஸ்க் அப்படிங்கிறனால முகத்துக்கு மட்டும் போட்டிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கழுத்தில் போட்டது அந்த க்ரீஸ் எல்லாம் அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்து கொஞ்சம் மெஸ்ஸியாகவுமே இருந்தது. சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாஸ்க் நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருந்தது. லைட்டாக மாஸ்க் காயிற மாதிரி இருக்கும், உடனே வேர்த்துரும். நானும் பார்த்துட்டு அந்த ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பார்த்தேன், வேர்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் டைரெக்டாக முகத்தை காட்டி காய வச்சுட்டு அப்புறம் எவ்வளோ வருதோ பீல் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் பீல் பண்ண வந்தது, மீதி இடம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்தது. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதனால் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மாஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ண முடிஞ்சது. நல்லா காஞ்சதுன்னா ஈஸியாக வந்திருக்கும். இது வந்து வேர்த்துறதுனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கழுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்ததுனால அவ்வளோ ஈஸியாக வரல. ஸோ ரிமூவ் பண்ண மாஸ்க் இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமேல் வந்து நம்ம தண்ணி போட்டு கழுவிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் முகத்தை ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டெப் 6 ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசிங் ஜெல். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதை கொஞ்சமாக எடுத்து முகத்துக்கு கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் SPF 15 இருக்குது. ஸோ இதோட ஃபேஷியல் முடிஞ்சது. ஃபேஷியல் பண்ணி ஒரு 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு முகத்தை சோப் போட்டு கழுவுறதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ தான் ஃபேஷியலோட கம்ப்ளீட் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெயிலில் போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஃபேஷியல் முடிஞ்சாச்சு. முகம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபேஷியலுக்கு முன்னாடி பின்னாடி எடுத்த கிளிப்பிங்கை வந்து பக்கத்தில் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் லைட்டிங் அப்படிங்கிறனால சரியாக இல்லை. ஆனால் எனக்கு நேரில் கண்ணில் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ ஃபேஷியலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் எப்படி தான் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதில் வந்து லாங் லாஸ்டிங் கோல்டன் க்ளோ கிடைக்கும் அப்படின்னு இந்த கிட்டில் போட்டிருக்காங்க. முகமும் நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேமரா அதை கேப்சர் பண்ணதான் தெரியல. ஏன்னா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது மத்தியானத்தில், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லைட்டிங் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கேமரா எப்படி கேப்சர் பண்ணுதுங்கிறது தெரியல. மற்றபடி ஆனால் எனக்கு இது நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபேஷியல் கிட் நான் எதிர்பார்த்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அதனால் நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுப்பேன். முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா வீட்டில் இந்த ஃபேஷியல் கிட் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் என்ன அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இருந்தனால இதெல்லாம் தேவையாக இருக்குல்ல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால தான் இந்த ஃபேஷியல் கிட் வாங்கி ட்ரை பண்ணேன். ஸோ இப்போது முகம் பளிச்சுன்னு இருக்குது. தீபாவளிக்கும் ரெடி ஆயாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் கிட் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.